ஸோ ஆல்மோஸ்ட் இன் வெரி பேட் ஸ்டேட். அது ஒரு ப்ரீடு வந்து 2000 மாட்டுக்கு கீழே வந்துட்டா அக்கார்டிங் டு IUCN இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அந்த ப்ரீட் இஸ் எக்ஸ்டிங்க்ட். அதுக்கு ஏதாச்சும் ஒரு பர்டிகுலராக ஒரு ப்ரீடிங் ப்ரோக்ராம் கவர்மெண்ட் உருவாக்குனாலோ இல்லை ஒரு NGO எடுத்து செஞ்சாலோ மட்டும்தான் அந்த ப்ரீடை வந்து திருப்பி ரிவைவ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு வெச்சூர்னு கேரளாவில் ஒரு மாடு இருக்குங்க, குட்டை மாடு. வெச்சூர் கன்சர்வேஷன் ட்ரஸ்ட்னு ஒரு ட்ரஸ்ட் வந்து ஒர்க் பண்ணி அந்த மாடு வந்து 200 மாட்டு இருந்து இன்னைக்கு 4800 மாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் இந்தியாவில் ஒரே சக்ஸஸ்ஃபுல் ப்ரீடிங் ப்ரோக்ராம். அந்த ரிவைவ் பண்ணுது, அந்த ப்ரீடை டேர்ன் ஓவர் பண்ணுது. அது போக பாக்கி எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் ஃபெயிலியர் தான். அது காரணம் 2 இண்டிவிஜுவல்ஸ், ப்ரொஃபஸர் சுஷமா அண்ட் ப்ரொஃபஸர் ஐப்புன்னு 2 பேர் பண்ண வேலை. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஆலாம்பாடி கிடையாதுங்க. ஆலாம்பாடி இஸ் ஆல்மோஸ்ட் டெட். அந்த ஸ்டேஜில் தான் ஆலாம்பாடி இன்னைக்கு இருக்குது. அப்புறம் தமிழ்நாட்டில் நம்ம பகுதி எடுத்துட்டிங்கன்னா மேற்க கோவை, கிழக்கே கரூர், தெற்கே திண்டுக்கல், உடமல்பேட்டை, பழனி, வடக்கு நாமக்கல், சேலம், இந்த பகுதியில் இருக்கக்கூடியது காங்கேயம் சொல்லலாம். அதை கொங்க மாடுன்னு சொல்லலாம். அதை வந்து 3 கங்கநாடுன்னு சொல்லுவாங்க. 3 விதமான பேர். பட் அஸ் அ ப்ரீட் அக்கார்டிங் டு இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அது காங்கேயம் தான். ICAR NBAGR நேஷனல் பியூரோ ஆஃப் அனிமல் ஜெனடிக் ரிசோர்ஸஸ்னு கர்னல் ஹரியானாவில் இருக்குது. தே ஹேவ் த ப்ரீட் டிஸ்கிரிப்டர். அவங்க தான் ப்ரீட்னா என்னென்னு டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கொடுக்குற பேர் இட்ஸ் காங்கேயம். ஸோ டெக்னிக்கலி காங்கேயம், இதுதான் அதோட பேர். காங்கேயத்தோட ஹிஸ்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா 100 years பிஃபோர் காங்கேயம் வாஸ் அ ப்ரீட், ஆல்வேஸ் அ ப்ரீட். அந்த காங்கேயம் வந்து சின்ன மாடாக குட்டையாக இருந்தது. இன்றைக்கி அரவக்குறிச்சி பக்கம் போனீங்கன்னா அந்த மாதிரி குட்டை காங்கேய மாட்டை பார்க்கலாம். அந்த மாடாக இருந்தது. அதை வந்து ஒரு சிங்கிள் மேன் பழையகோட்டையில் வந்து ராவ் பகதூர், நல்லதம்பி உத்தம காமெண்ட, சர்க்கரை மன்றாடியார்னு ஒரு 4 generations பிஃபோர் இன்னைக்கு இருக்கக்கூடிய பட்டக்கார் ராஜ்குமார் மன்றாடியாருடைய தாத்தா. அவர் வந்து என்ன தாத்தாவும் அவங்க அப்பா ஆக்சுவலி கொண்டு வந்தார் கர்நாடகாவிலேருந்து. கொண்டு வந்து அவர் ஃபுல்லாக இல்லை அதை பார்க்குறதுக்கு 32 வயசுலேயே இறந்துடுறாரு அவர். ஸோ அவருடைய சன் அதை டேக் ஓவர் பண்ணி கர்நாடகாவில் அமிர்த் மஹால்னு ஒரு ப்ரீட் இருக்குது. இந்த அமிர்த் மஹால் கிருஷ்ணா கர்நாடகாவில் இருக்கிறதுங்க. ஹலிக்கரு, காங்கேயம் இது எல்லாமே மைசூர் டைப் கேட்டல்னு பேர் இருக்குது. இந்த தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய டிராஃப்ட் அனிமலில் மைசூர் டைப் கேட்டல். அதை கொண்டு வந்து அதையும் இதையும் கிராஸ் பிரீட் பண்ணி இன்னைக்கு ப்ரெசன்ட் டே காங்கேயம் கொண்டு வர்றார். நெக்ஸ்ட் அந்த இதுதான் வந்து நீங்கள் பார்க்கக்கூடியது காங்கேயத்தோட ட்ராக்ட். காங்கேயம் மாடு எங்கே இருக்குதுங்க ரீஜன் இதுதானுங்க. அந்த டார்க் பச்சை வந்து இருக்கக்கூடிய இன்னும் அதாவது இன்னும் நிறையா மாடுகள் இருக்கக்கூடிய பகுதி. அந்த பிங்க் பகுதி வந்து ஓரளவுக்கு கம்மியான பாப்புலேஷன் இருக்கக்கூடிய பகுதி. இது வந்து ஆக்சுவலி வெரி ஓல்டு மேப்புங்க. 2002 டாக்டர் பன்னீர்செல்வம் கந்தசாமின்னு வெட்டினரி யூனிவர்சிட்டியில் அவங்க ரிலீஸ் பண்ண மோனோகிராஃபோட மேப்புங்க. ஸோ இன்னைக்கு இந்த ஏரியாலேயே பெருசாக மாடு இல்லைங்க. இன்னைக்கு இது வந்து இன்றைக்கே இதில் பெருசாக மாடு கிடையாது. நெக்ஸ்ட் ஸோ நான் சொன்ன அந்த நேம் ஆஃப் காங்கேயம், இதுதான் காங்கேயத்தோட ஒரிஜினல் ஷேப்புங்க. காங்கேயம் புல்னா இப்படி தான் ஷேப் இருக்கணும். ப்ரீட் டிஸ்கிரிப்டரில் வந்து கொம்பு என்ன ஹைட் இருக்கணும், அதோட திமில் என்ன இருக்கணும். இந்த பாஸ் இண்டிகஸ்க்கும் பாஸ் டாரஸ்க்கும் வித்தியாசம் முதல்ல நான் சொல்லும்போது வித்தியாசம் சொல்லாம விட்டேங்க. வித்தியாசம் பார்த்தீங்கன்னா மேஜர் வித்தியாசங்கள் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா கொம்பு, அது எதுக்குமே கொம்பு இருக்காது, எல்லாமே மொட்டை மாடாக இருக்குங்க. திமில் இருக்காது. அப்புறம் அந்த இது 21 வித்தியாசம் இருக்குது. நான் ஒரு 4-5 வித்தியாசங்களை சொல்கிறேன். வாழை வச்சு அந்த ஈயை விரட்டக்கூடிய, பூச்சியை விரட்டக்கூடிய, கொசு விரட்டக்கூடிய திறன் அந்த மாடுகளுக்கு இருக்காது. அதனால தான் அந்த மாடு இங்கே வந்துன்னா நம்ம சீதோஷ்ண நிலைமைக்கு அதனால ஈயை விரட்ட முடியறதில்லை, கொசு விரட்ட முடியறதில்லை. ஸோ நிறைய பாரசைட்டிக் அட்டாக், அதுக்கு டிசீஸ், அதனால ஆன்டிபயோட்டிக், அந்த ஆன்டிபயோட்டிக் கெட்ஸ் கன்வெர்டட் இன்டு மில்க், அந்த மில்கை நம்ம திருப்பியும் குடிச்சு இப்படியே இது ஒரு விஷய சைக்கிளாக போயிட்டே இருக்குது. இந்த சைக்கிளில் தான் நம்ம போய் சிக்கிக்கிறோம் தெரியாமல். அப்புறம் அதுக்கு திருப்பி மாஸ்டடிஸ்னு மடி நோய் வருது. அந்த மடி நோய்க்கு திருப்பி வெட்டினரியனை கூப்பிடுறோம். அந்த வெட்டினரியன் வந்து அப்படியே கார் விட்டே இறங்காமல் ஒரு கால் கார் மேலேயும் ஒரு கால் கையில் வச்சுக்கிட்டு ஒரு அப்பவே வரும்போது என்னன்னே கேட்காம ஒரு ஆன்டிபயோட்டிக் தான் இறங்குறாரு, ஆன்டிபயோட்டிக் போடுறாரு, 400 ரூபா வாங்குறாரு, கிளம்பி போறாரு. இப்படியே ஓடிட்டே இருக்காது. அதில் பார்த்தீங்கன்னா பெருசா சிந்து மாடுகள் வச்சு யாராச்சும் லாபம் சம்பாதிச்சாங்களான்னு ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலைங்க. யாருமே அதில் பெருசாக சம்பாதிக்கல. பட் யாரும் அதை கூட்டி கணக்கு போட்டு பார்க்கல. ஏதோ வாரமான 7000 8000 வருது, 2 மாடு வச்சிருந்தா இப்படியே ஓடிட்டு இருக்குதோ தவிரங்க அந்த பணம் வர்றதான தவிர இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக போடுறது, இவங்க எஃபர்ட், இவங்க பெயின், டாக்டருக்கு கொடுக்கறது, இதையெல்லாம் யாரும் கணக்கே போட்டு பார்க்கலிங்க. டாக்டர் புண்ணியமூர்த்தின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட எத்தனோ வெட்டினரி மெடிசன், எத்தனோ வெட்டினரிங்கிறதுங்க இயற்கை வைத்தியம் ஃபார், அதாவது வெட்டினரி, அதாவது மாடு கால்நடைக்கு செய்யக்கூடிய வைத்தியம். தலை தாம்பு எல்லாம் தலை யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி வைத்தியம் பண்ணுறவர். அவர் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தோட எத்தனை வெட்டினரி டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டுங்க. நான் போகும்போது அவர் நம்பர் தர்றேன். யார் மாடு வச்சுருந்தீங்கனாலும் அவரை கூப்பிட்டு பேசலாம். தஞ்சாவூர் இருக்கார். ஃபோன்லேயே இலவசமாக வைத்தியம் பண்ணுவாருங்க. மாட்டுக்கு இந்த பிரச்சனைன்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, உங்கள் தோட்டத்துக்குள்ளே போய் இந்த தலையாட்டி மடியில் பூசி விடுங்க, இந்த தலையாட்டி வாயில் கொடுங்கன்னு சொல்லுவார் அவர்.
அவர் தான் சொல்லுவார், சிந்து மாடு வச்சுருந்தீங்கன்னா என் பேரில் பாதி கிடைக்கும் பாரு. என்னங்க டாக்டர்னு கேட்டால் புண்ணியம் கிடைக்கும், என் பேர் புண்ணியமூர்த்தி, உங்களுக்கு புண்ணியம் வேணால் கிடைக்கும், ஊருக்கே பால் ஊற்றி வேறு ஒன்றும் கிடைக்காது, பைசா பணம் பண்ண முடியாதுன்னு சொல்லுவார். அந்த மாதிரிங்க அந்த கால்நடை வைத்திருந்து என்றைக்கும் நம்ம ஊரில் பணம் பண்ண முடியாது. ஆனால் அதே கால்நடையை ஆஸ்திரேலியாவில் வச்சுருந்தா பணம் பண்ணலாமா என்னமோ, அது அங்கே போய் தான் தெரியும். நம்ம ஊரில் பண்ணுறது கஷ்டம். நெக்ஸ்ட், இவர் தான் உத்தம காமெண்ட ராவ் பகதூர் நல்லதம்பி சர்க்கரை மன்றாடியார். இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரசன்ட் டே காங்கேயம் பிரீடுக்கு இவர் தான் ஆர்கிடெக்ட் ஆஃப் த பிரீடு. இவர் உருவாக்குனது தான் இதுதான் பிரீட், இதுதான் பிரீட் டிஸ்கிரிப்டர்னு சொல்லி உலக அளவில் பல ஆங்கிலேய கவர்னர்கள், முதலமைச்சர்கள், குஜராத் ராஜா, பாட்டியாலா ராஜா இவர்கள்லாம் வந்து அரண்டு போய் பார்த்த மாடு நம்ம காங்கேய மாடு. நமது மண்ணின் பெருமையாக இருந்தது நம்ம காங்கேய மாடு. அப்பேற்பட்ட ஒரு இனம் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அழிவன் விளிம்பில் தான் இருக்குது. அதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சோகம். 1,00,000 மாடு இன்னைக்கு இருக்காதுங்க. 1990 11,74,000 மாடு இருந்ததுங்க. 2000 அது 4,44,000 மாடாக வந்ததுங்க. இன்னைக்கு 2016 1,00,000 மாடு இருக்கிறதே கஷ்டம். காரணம் என்ன, இன்னைக்கு வாட்ஸ்அப் குரூப்ல நிறைய இருக்காங்க. காங்கேய மாட்டு குரூப்ல ஒரு மாட்டு போட்டோவை போட்டா இன்னொருத்தன் இது யார் இருக்குன்னு சொல்றான். இது வந்து மூலனூரில் அவங்ககிட்ட இருக்குது, இது பல்லடத்தில் குழந்தண்ணங்கிட்ட இருக்குது, இது வந்து அரவக்குறிச்சியில் அவங்ககிட்ட இருக்குதுன்னு கடன்னு பேர் சொல்றாங்க. அதுவே ஆக்சுவலி பெரிய ஆபத்து. ஸோ ஒரு மாட்டு போட்டோவை பார்த்து இது யார் இருக்குதுன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா, ஒரு குழந்தை போட்டோ ஒரு குரூப்ல போட்டா இது வந்து இவங்க பொண்ணு, இது வந்து அக்காவோட மகன் சொல்ற மாதிரி ஆயிடுது. ஸோ அதுவே ஆபத்து. மாடு யார் இருக்குதுன்னு தெரியாம மாடு இருக்கிறதா பார்த்தீங்கன்னா சேஃபர். அந்த அளவுக்கு இன்னைக்கு இல்லாம மாடு ட்ரேஸ் பண்றாங்க. இது இவர்கிட்ட இங்கே போச்சு, இது அந்த காலை விட்டுது, இது காலக்காரம்மா காலை விட்டுது, இது புஞ்சத்தலைவர் தலைவர் காலை விட்டுது, இது நாமக்கல்ல பாரத் காலை விட்டுது, பெருந்துறையில் தாமரை காலை விட்டதுன்னு மனப்படமா பேர் சொல்றாங்க. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் சொல்லுவேன், இதை கேட்டால் தான் இன்னும் பயமா இருக்கு. ஏன்னா கம்மியான பாப்புலேஷன் இருக்கும்போது தான் அப்படி ஒரு ஞாபகத்தை வச்சுக்க முடியும். ஸோ அதை எப்படியாச்சும் அதிகப்படுத்தணும். அதை அதிகப்படுத்துறதுக்கான வழி இன்னைக்கு இந்த மாதிரி இத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னா, ஆளுக்கு 2 மாடு, ஆளுக்கு 3 மாடு இல்லை நம்மளால வச்சிருக்க முடியல. நம்ம கிராமத்தில் ஒருத்தர் மாடு வச்சுட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, இல்லை நல்லா வச்சிருக்காரு, அவருக்கு போய் சும்மா கொடுக்குற மாதிரி கொடுக்கக்கூடாதுங்க. ஒரு கௌரவத்தை உண்டாக்கி அதில் கொடுக்கணும். என்னால் மாடு வச்சிருக்க முடியல, ஏன் சார்பில் நீங்கள் ஒரு மாடு வச்சுக்கோங்கன்னு அவருக்கு நம்ம குடும்பமே போய் அவருக்கு ஒரு தட்டத்தில் ஒரு வேஷ்டி சட்டை துண்டெல்லாம் எடுத்து கொடுத்து அவரை கௌரவப்படுத்தி கொடுக்கணும். காரணம் சும்மா கொடுத்தா அவருக்கு எங்கேயோ ஒரு பக்கம் கூசும், நம்மளுக்கு என்னமோ நமக்கு ஒன்றும் முடியாத நினைச்சு கொடுக்க வந்துட்டாங்களோ அப்படின்னு. ஸோ ஒரு கௌரவத்தை உண்டாக்கி என்னால் செய்ய முடியாத காரியத்தை நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லி இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி வச்சிருந்தால் மட்டுமே இது அடுத்த தலைமுறைக்கு இந்த மாட்டை கொண்டு போய் சேர்த்த முடியுங்க. இல்லாட்டி ரொம்ப வசதியானவங்க மட்டுமே வளர்த்துக்கக்கூடிய ஒரு மாடாக இது மாறிடும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கண்ணபுரம் தேரில் சில சமயத்தில் பயமாக இருக்கும். எனக்கு ஒரு அத்தை ஒருத்தர் வந்திருந்தாங்க இந்த தேருக்கு. அவங்க வந்திருந்த காரோட விலை 80 லட்சம் ரூபா. அவங்க அந்த காரில் வந்துட்டு காராம்பசு வாங்கின கண்ணுன்னு சொன்னாங்க. இங்கே நான் சொன்னேன்னா அவங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிடும், அதனால அவங்க வேண்டாங்க. இல்லைங்க அத்தை, காராம்பசுலாம் வேண்டாங்கன்னு சொல்லி பார்த்தேன். இல்லை இப்போ 7 லட்சம் ரூபா சொல்கிறாங்க, அதை வாங்கியே தீரணும்னாங்க. நான் சொன்னேன் காராம்பசு அவசியம் இல்லைங்க. எனக்கு கேட்டால் அந்த 7 லட்சத்தை வந்து நீங்கள் ஒரு 30-40 மயில மாடு வாங்கி வளர்த்துனீங்கன்னா அந்த இனம் காக்கப்படும். ஒரே ஒரு மாட்டை வாங்கினீங்கன்னா அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். இல்லாட்டி நீங்கள் கொஞ்சம் பேர் சப்போர்ட்டாவது பண்ணுங்கள். ஒரு 10-30 விவசாயி உங்கள் ஊரில் நீங்கள் சப்போர்ட் பண்ணி மாட்டை வளர்க்க வைங்கன்னு ஒரு 3/4 மணி நேரம் பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்க ஒரு 10 மயில மாடை வாங்கி 2 நாளில் மயில மாடு வாங்கி அவங்க மில்லுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரிங்க அந்த மாதிரி வந்து சென்டிமெண்ட்டுக்காக போய் வாங்குறதோ ஜோசியத்துக்காக போய் ஒரு செலவு பண்ணுறதை விட அந்த கால்நடையை காப்பாற்றுவது எப்படி, அந்த இனத்தை அழியாமல் காப்பது எப்படிங்கிறதுக்கு நம்ம அதில் கொஞ்சம் வேலை செய்யணுங்க. நெக்ஸ்ட், இப்போ இந்த காங்கேய மாட்டை பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு யுனிக்கான விஷயம், அதில் கனெக்ஷன் இருக்கக்கூடிய குரங்காடு. இந்த குரங்காடுங்கிறது நம்ம சின்ன வயசுலேருந்து இங்கே இருக்கிற எல்லாருமே காரில் வரும்போது, மாட்டு வண்டியில் வரும்போது, காரில் வரும்போது அதெல்லாம் சும்மா குரங்காடு அப்படின்னு சொல்லி தான் பார்த்துருப்போம். குரங்காடுனா அது ஒன்றுக்காகாது, அங்கே தண்ணி இல்லை, சும்மா மாடு மேயற பூமின்னு. ஆனால் ஐக்கிய நாட்டு சபை UNFAO, யுனைடெட் நேஷன் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டைம் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச், உலகத்தில் வந்து கிளைமேட் சேஞ்சுன்னு ஒன்று வந்து மழை பெய்யாமல் உலகெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வந்து மனித இனத்துக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை வரும்போது இன்றைக்கி வந்துருச்சுங்க. இன்றைக்கி வராமலாம் இல்லை. நீங்கள் குஜராத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் தண்ணி வேணாலும் ஊற்றிட்டு இருக்கிறான். மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் தண்ணி வேணாலும் ஊற்றுறான். இங்கே வர்றதுக்கு வெகு நாள் ஆகுதுங்க. இந்த மாதிரி எல்லாம் விழிப்புணர்வு ஏற்பட்டு இந்த மாதிரி இயக்கங்கள்லாம் வேலை செஞ்சால் ஒயாசிஸ் மாதிரி எங்கேயாச்சும் தப்பிப்போம். இங்கே நிறைய பல்லட பக்கத்தில் மரம் இருக்குதுன்னு நாளைக்கு பாருங்கள், குருவி மட்டும் வந்து சேராது, நிறைய மனுஷனிங்க வந்து சேர்ந்துருவோம். வேறு வழியே இல்லாமல் இங்கே தான் தண்ணி இருக்குது, இங்கே தான் மரம் இருக்குதுன்னு வந்து இங்கே சேர்ந்துருவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, இந்திய நாட்டில் 3 விஷயங்களை சொல்லியிருக்கான். இந்திய நாட்டிலேயே 3 தான் சொல்லியிருக்கான். GIAHSன்னு பேருங்க அதுக்கு, குளோபலி
இம்பார்ட்டன்ட் அக்ரிகல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சிஸ்டம், GIAHS UNDP, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெஸ்டர்ன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குரங்காடு, இந்த குரங்காடு வந்து கிளைமேட் சேஞ்ச் அப்போ சாப்பாட்டுக்கு இல்லாத ஒரு சூழ்நிலையில் இந்த குரங்காடு மனித இனத்துக்கு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்கிறான். எப்படின்னா, கால்நடை வளர்த்தி, மாடு வளர்த்தி, அதுலேருந்து பால் வரும், அதுலேருந்து சாணி வரும், அதுலேருந்து கோமை வரும், ஆடு மரத்துனா ஆட்டிலேருந்து கறி வரும், அந்த கறி மனுஷன் சாப்பிடுவான். ஸோ மனிதனுடைய சாப்பாட்டுக்கு ஒரு பெரிய தேவையை இந்த குரங்காடு பூர்த்தி செய்யுங்கிறான். இதே மாதிரி ஒரிசால ஒரு பகுதியில் வந்துங்க நெல் நடுறாங்க. 1300 வகையான நெல் இருக்கு. அந்த நெல்லை எல்லாம் பாதுகாக்கணும்னு சொல்லி அதுக்கு GIAHS டேக் கொடுத்துருக்கான் UNFAO. கேரளால குட்டநாடுன்னு ஒரு பகுதி இருக்குங்க. அந்த குட்டநாட்டில் போய் பார்த்தீங்கன்னா கடல் கீழே அங்கே நெல் நடுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், TNAல அவங்க கேள்விப்பட்டிருக்கலாம் படிக்கும்போது. கடலுக்கு கீழே, அதாவது கடல் வந்து இங்கே இருக்குன்னா இது கீழே நெல் நடுறதுக்கு ரொம்ப கஷ்டமான வேலை. ஏன்னா தண்ணி ஊறி உள்ளே வந்துடும். ஆனால் அந்த தண்ணி ஊறி வர்ற தண்ணியை வெளில போகிறதுக்கு குட்டநாட்டில் ஒரு பியூட்டிஃபுல் டக் அண்ட் பேடி சிஸ்டம் வச்சுருக்காங்க. நெல்லு நடுவாங்க, வாத்து உள்ள மேய்ப்பாங்க. அந்த வாத்து வந்து பூச்சியெல்லாம் பிடிச்சி தின்றும், நெல் நட்டு ஜம்முன்னு வந்துடும். 8 பொதி 9 பொதி எடுக்கிறாங்க நம்ம ஊர் கணக்குக்கு. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். நாளைக்கு வந்து உலகத்தோட சூடு அதிகமாகி கடல்லாம் அரை அடி ஏறிச்சுனாலே நம்ம நாடுகளில் பல பகுதி உள்ளே போயிடும்ங்கிறாங்க. மாலத்தீவெல்லாம் முழுக்க போயிடும், உள்ள அந்தமான் நிக்கோபார் தீவு முழுக்க உள்ளே போயிடும். நம்ம சென்னையெல்லாம் எத்தனையோ கிலோமீட்டர் உள்ளே வந்துடும், கடல் பகுதியெல்லாம் உள்ளே வந்துடும். அப்படி வந்துட்டா அங்கே நெல் நட்டு சாப்பிட்டுக்கலாம், குட்டநாடு ஸ்டைல்லிங்கிறாங்க. இந்த மாதிரி 3 விதமான சிஸ்டமை இந்திய நாட்டில் மிக அருமையான சிஸ்டமை UNFAO கிளாஸிஃபை பண்ணியிருக்கான். அதில் நமது கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய குரங்காடும் ஒன்று. அந்த குரங்காட்டை பற்றி அவன் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, 7 வகையான புல் ரகம். அந்த 7 வகையான புல்லில் வந்து பார்த்தீங்கன்னா 4 மோனோகாட், 3 டைகாட். மோனோகாட்டுங்கிறதுங்க ஒற்றை இலை தாவரம், டைகாட்டுங்கிறது இரட்டை இலை தாவரம். உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு பாசிப்பைத்தியோ தட்டைப்பைத்தியோ நட்டோம்னா மேலிருந்து ரெட்டை இலை வந்து முறைச்சி இப்படி பிரிஞ்சு வரும். அது வந்து நிறைய நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணும். மோனோகாட் வந்து ஒத்த இலை, இப்போ சோளத்தை நட்டிங்கன்னா ஒத்தை தான் முட்டிட்டு வரும். ஸோ அது மோனோகாட். ஸோ இந்த மாதிரி 2 விதமான கிராஸ் அதில் இருக்குது. மனிதனோட சாப்பாடும் பார்த்தீங்கன்னா மிக்சர் ஆஃப் மோனோகாட்டும் டைகாட்டும் தான். உதாரணத்துக்கு நம்ம பண்ணுற இட்லி மாவு பார்த்தீங்கன்னா அரிசியும் போடுவோம், உள்ள உளுந்தும் போடுவோம், கொஞ்சம் வெந்தயம் போடுவோம். உளுந்து இல்லாட்டி அந்த அரிசி மாவு சாப்பிட்ற மாதிரி இருக்காது. அதே மாதிரி தான் எல்லா இனத்துக்கும், எனி லிவிங் திங்குக்கு மிக்சர் ஆஃப் மோனோகாட் அண்ட் டைகாட் ஃபுட்டில் தேவை. அதை வந்து குரங்காடு பிரமாதமாக கொடுக்குது. கொழுக்கட்டை பில் இருக்குங்க. கொழுக்கட்டை பில் அப்படியே காயும் போது பார்த்தீங்கன்னா தை மாதம் செப்பு நெருஞ்சின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாயிரும். அந்த செப்பு நெருஞ்சி ஃபுல்லாக ப்ரோட்டீன். அதை சாப்பிட்டு முடிச்சு பங்குனி மாதம் முடியும் போது பார்த்தீங்கன்னா தை மாசியில் மாட்டை பிடிச்சி கட்டி காலக்கண்ணை கட்டி அந்த கொம்பெல்லாம் சீவி ஒரு பாலிஷ் போட்டு கண்ணவரம் தேருக்கு மாட்டை கொண்டு போயிடுவாங்க. அன்னைக்கு கண்ணவரம் தேர் தான் வந்து ஒன் ஆஃப் தி பணம் வரக்கூடிய ஒரே வருமானம் இந்த ஏரியாவில். அதுதான் 1960கள் 70 வரைக்கும் லோவர் பவானி தண்ணி, PAP தண்ணி எல்லாம் வந்தப்புறம் தான் கேஷ் கிராப் விவசாயமே இங்கே பண்ண ஆரம்பித்தோம். அது வரைக்கும் கால்நடை மட்டுமே ஒரு பொழப்பாக இருந்தது தான் இந்த என்டையர் ரீஜனுடைய ஒரே ஒரு விவசாய பொழப்பு அன்றைக்கி நமக்கு இருந்ததுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் குரங்காட்டில் 7 வகையான மரங்கள் வந்து பாதுகாக்கப்படுது. உதாரணத்துக்கு கருவேலான் இருக்குங்க, இந்த வெள்ளை வேளான் இருக்குது, வேம்பு இருக்குது, ஊஞ்சை இருக்குது. இது போன்ற மரங்கள் அங்கே பாதுகாக்கப்படுது. நாங்கள் கடந்த ஒரு 6 வருட காலமாக சென்னையில் வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் கேர்னு ஒரு டீம் இருக்காங்க. அதாவது கேருங்கிறது வந்து அவங்க வந்து என்வாயர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, சுற்றுச்சூழலில். அவங்க என்ன பண்ணுவாங்க, வந்து ஒரு வாரம் நம்ம ஊரில் தங்கி நம்ம ஏரியாவில் இருக்கிற குரங்காடெல்லாம் ஸ்டடி பண்ணி இது வரைக்கும் 118 ஸ்பீஷீஸ் ஆஃப் பேர்த் இருக்குன்னு டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் வி டோன்ட் ஹேவ் ஃபண்ட்ஸ் அதுக்கு புக்காக பப்ளிஷ் பண்ணுறதுக்கு, பேர்ட்ஸ் ஆஃப் குரங்காடுன்னு பப்ளிஷ் பண்ணுறதுக்கு. கம்ப்ளீட் பொட்டானிக்கல் அதோட நேம்ஸுங்க, அதோட பயாலஜிக்கல் நேம் எல்லாம் எடுத்து டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதை புக்காக பப்ளிஷ் பண்ணோம்னா நம்ம காங்கேய மாட்டோட புண்ணியத்தில் ஒரு அருமையான ஒரு ஈகோசிஸ்டம் இருக்குது. அந்த ஈகோசிஸ்டம்குள்ளே 118 ஸ்பீஷீஸ் ஆஃப் பேர்த் இருக்குது. ப்ளஸ் நிறைய சின்ன சின்ன ரெப்டைல்ஸ் இருக்குது, பாம்பு இருக்குது, கீரி இருக்குது. இதெல்லாமே இருக்கணும். இதெல்லாம் இல்லாமல் விட்டுருச்சுன்னா ஒவ்வொன்றா பாம்பு இல்லாமல் விட்டால் எலி அதிகமாயிடும். ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல் ஈகோசிஸ்டம் குரங்காடுங்கிறது. பார்த்தீங்கன்னா இதை வந்து சில்வி பாஸ்டர் கிரேசிங் சிஸ்டம்னு சொல்கிறான். சில்வி பாஸ்டருங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேலி கூட எங்கேயும் இன்னைக்கு தான் கம்பி வேலி போட்டாங்க. கம்பி வேலி போட்டிருந்தா அங்கே உள்ள மாடு மேயாதுங்க மோஸ்ட்லி. பார்த்தீங்கன்னா அது யாரோ வாங்கிட்டாங்கன்னு அர்த்தம். அந்த பரம்பரையாக பூமி வச்சுருந்தவங்க எல்லாருமே வந்து இன்னும் முள்வேலியில் தான், அந்த பழைய கிலோ முள் வேலி தான் அவங்ககிட்ட இருக்கும். ஒரு கொடாப்பு இருக்கும், அதில் ஒரு கடவை இருக்கும். இப்படி தான் அவங்க குரங்காடு இருக்கும். இதை வந்து நீங்கள் இன்னும் நல்லா பார்க்கணுன்னு சொன்னீங்கன்னா வெள்ளகோவிலிருந்து தெற்க, மூலனூர்லேருந்து தெற்க, அந்த மூலனூர் பக்கம் உள்ளே போனீங்கன்னா அதை கண்கொள்ளா காட்சியாக பார்க்கலாம். நல்ல அக்டோபர் மாதத்தில் மழை பெஞ்சு போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்டெப்பீஸ் கிராஸ்லேண்டை பற்றியெல்லாம் இங்கே உட்காந்துட்டு பெருமையாக சுவிட்சர்லாண்டில் கிராஸ்லேண்டுன்னு பேசுகிறான். நம்ம கிராஸ்லேண்டை விட ஒரு அழகான கிராஸ்லேண்ட் உலகத்திலே எங்கேயுமே கிடையாது.
இன்னொரு சிறப்பான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே பிரைவேட் பட்டா லேண்டை கிரேசிங் லேண்டா வச்சிருக்கிற ஒரே ரீஜன் உலகத்திலேயே கொங்கு நாடு தான். வேற எங்கேயுமே கிடையாது. வேற எல்லா பக்கம் போனீங்கன்னா காமன் லேண்டுன்னு சொல்லுவான். காமன் லேண்ட்னா குஜராத் போங்க, ஆந்திரா போங்க, கர்நாடகாவில் இப்போ நெட்டில் உட்காந்து சர்ச் பண்ணி பாருங்க, காவல் லேண்ட்ஸ்னு, KAVAL லேண்ட்ஸ்னு. கர்நாடகாவில் 11 லட்சம் ஏக்கரில் பெரிய சண்டை ஆகிட்டு இருக்குது. கர்நாடகாவில் மாடு மேய்க்கக்கூடிய ஒரு இனத்துக்கும் அங்கே இருக்கிற குருபாஸ்க்கும் அந்த அரசாங்கத்துக்கும் காரணம் என்ன? அவன் என்னங்கிறான், அந்த பூமியை எடுத்து நான் ஃபேக்ட்ரி டெவலப் பண்ண போகிறேன், SEC பண்ண போகிறேன், நான் வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்ட்மெண்ட் ரீஜன் குஜராத்தில் கொண்டு வந்த மாதிரி கொண்டு வர போகிறேங்கிறான். இவன் அதெல்லாம் முடியாது, நான் ஆயிரக்கணக்கான வருஷமாக நான் மாடு மேய்ச்ச பூமி, நான் மாடு தான் மேய்ப்பங்கிறான். ஸோ இவனுக்கு பெரிய சண்டை. ஆனால் பிரைவேட் பட்டா பூமியை குரங்காடா வச்சு மேய்ச்சல் தரையாக வச்சிருக்கக்கூடிய ஒரே பகுதி உலகத்திலேயே வேறு எங்கேயும் கிடையாதுங்க. உலகம் பூரா, ஆப்பிரிக்காவாக இருக்கட்டும், யூரோப்பாக இருக்கட்டும், எல்லாம் காமன் லேண்ட்னு சொல்லுவான். அது காமன் லேண்ட்னா கிரேசிங் லேண்ட் அவனுக்கு. ஆனால் நம்ம பூமியில நம்ம மாற்றி அதில் வேற ஏதாச்சும் பண்ணாதான் உண்டோ தவிர, நம்ம மாடு மேய்க்கிறது ஆடு மேய்க்கிறது மட்டும்தான். அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுங்காட்டி தான் நம்ம வந்து அப்படி வச்சிருந்துருக்கிறோம். 18ஆம் நூற்றாண்டுலீங்க புக்கன்னு சொல்லி ஒரு டிராவலர் வந்து இந்த வழியாக போறாரு. அப்போ ஒரு கண்ணவரம் தேருக்கு வர்றாரு. கண்ணவரம் தேருக்கு வந்துட்டு 18th செஞ்சுரியில் அவர் அப்படியே வடக்கிருந்து வந்துட்டு மதுரை போறார், சித்திரை திருவிழாவுக்கு போறாரு. புக்கனன் ஒரு இங்கிலீஷ் டிராவலர். அவர் என்ன சொல்றாரு புக்கனன்? அருகம் காட்டை வித்தவிடம் கெட்டான், ஆன மாட்டை வித்தவனும் கெட்டான்ங்கிறதா கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய பழமொழிங்கிறார். அருகம் காட்டை வித்தவனும் கெட்டான், ஆன மாட்டை வித்தவனும் கெட்டான். ruin awaits the man who gives of pasture or sells the bullock that was of use to him அப்படின்னு எழுதுறான். தமிழ்லேயே எழுதி அதை இங்கிலீஷ்லையும் டிரான்ஸ்லேட் பண்றான் புக்கனன். எழுதி இப்படிதான் கொங்கு நாட்டில் ஒரு பழமொழி இருக்குது. அருகம் காடுங்கிறதுங்க நம்ம மேய்க்கக்கூடிய ஒரு காடு. ஸோ இதை புக்கனன் வந்து எழுதுறான். இதே மாதிரி ஒவ்வொரு டிராவலரும் இந்த ரீஜனில் வந்து இங்கே இருக்கக்கூடிய மாட்டை பற்றியும் இங்கே இருக்கக்கூடிய கிரேசிங் சிஸ்டம் பற்றியும் புல்லுவரின்னு எழுதுறான். 18th செஞ்சுரியில் புல்லுவரின்னு இருக்கு. அதில் வச்சு தான் இங்கே வந்து கிரேசிங் லேண்ட்ஸ் உருவாச்சுன்னு சொல்லி புக்கனன் அதை பற்றி திருப்பி மென்ஷன் பண்ணுறான். புக்கனன் அதை மென்ஷன் பண்ணுறான். நெக்ஸ்ட் பயோகல்ச்சரல் டைமென்ஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த கால்நடைக்கும் நமக்கும் நம்ம கும்பிடக்கூடிய சாமி நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கும் உள்ள ஒரு தொடர்பு. இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இந்த காவடிக்கு வந்து போகும்போது நம்ம எருத்தை பிடிச்சிட்டு போவாங்க. அதில் வந்து வேல் குத்தி விட்டுருப்பாங்க, அதில் சீல் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அதில் வேல் இருக்கும், அதில் இப்படி யூ போட்டு இப்படி ஒரு சீலே பண்ணியிருப்பாங்க. அதாவது சூடு பண்ணி அது காப்படிக்கிறது, அந்த மாட்டில் வந்து காப்படிச்சிருப்பாங்க. அதை பிடிச்சிக்கிட்டு பழனி கோயிலுக்கு போவாங்க, சிவன்மலை கோயிலுக்கு போவாங்க. இதெல்லாம் வந்து நமக்கும் அந்த கால்நடைக்கும் உள்ள ஒரு தொடர்பு. இதுக்கு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் வந்து நிறைய காரணம் சொல்றாங்க. மனுஷன் மைக்ரேட் ஆகி வந்தப்போ, மைக்ரேட் ஆகி ஒரு மனுஷன் வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு நகரும் போது அந்த அந்த எச்சத்தில் அந்த ஞாபகத்தில் தான் மனுஷன் காவடிக்கு போகிறான்ங்கிறாங்க. ஸோ நம்ம அந்த டாபிக்குள்ளே இப்போ போக வேண்டாங்க, அது பெரிய டாபிக் ஆந்த்ரோபாலஜி. ஸோ அந்த காவடிக்கு நீங்கள் போகிறத பார்த்தீங்கன்னா அந்த சில பாட்டெல்லாம் பாடுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஊரை விட்டு ஊரை வந்து, உறவை விட்டு ஊரை விட்டு அப்படின்னு சொல்லி பாடிக்கிட்டே தான் போவாங்க அந்த பாடு. நான் அவங்கள உட்காந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம். பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து இதை பற்றி படிக்கும்போது அதை பண்ணி அப்போ தான் அவர் கேட்டார், ஏன் ஊரை விட்டுன்னு பாட்டு பாடுறாங்க? ஸோ இந்த ஊரை விட்டு இன்னைக்கு காவடிக்கு போகிறத பற்றி பேசுகிறாங்களா, இல்லை என்னைக்கோ இருக்கக்கூடிய இம்பைப்டு மெமரியில் இருக்கக்கூடிய விஷயத்தை இன்னும் திருப்பி 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 பாடுறாங்களாங்கிறதான் அதில் கேள்வி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த இன்னைக்கும் எங்கள் ஊர் வழியாக காவடி போகும். நாங்கள் ஒரு ஊர் காவடிக்கு, சங்கரடாம்பாளையம் காவடின்னு ஒரு காவடிக்கு வருஷம் சாப்பாடு போடுவோம். அங்கே 4 ஜோடி எருது, ஒரு சாமி காளைன்னு ஒரு காளை, அதுக்கெல்லாம் நகாசெல்லாம் வச்சு கட்டி அதை தட்டிக்கிட்டு அப்படி தான் போவாங்க. அந்த எருது ஒரு வேளை அந்த வருஷம் ரேர் ஈவெண்ட்டில் போக முடியல, ஏதாச்சும் பிரச்சனைனா அந்த காவடி போக மாட்டாங்க, அந்த வருஷம் கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ அவ்வளோ முக்கியத்துவம் அந்த கால்நடைக்கு இருக்குங்க. ஒன்று. ரெண்டாவது இந்த கண்ணபுரம் தேர். கண்ணபுரம் தேர் பார்த்தீங்கன்னா 1000லேருந்து 1100 வருஷம் இருந்துச்சு. அந்த 1100 வருஷத்துக்கு முன்னாண்ட சோழ மன்னன் ஆண்ட காலத்தில் விக்ரம சோழீஸ்வரன் ஒரு மன்னன் வந்து கண்ணபுரத்தில் ஒரு ஈஸ்வரன் கோயில் கட்டுறாரு. அந்த கோயில் பேர் இன்னைக்கு விக்ரம சோழீஸ்வரன் தான். அங்கே இருக்கக்கூடியது வித்யாநாயகின்னு அம்மனுடைய பேர். அந்த கோயில் கல்வெட்டில் வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க, நாங்கள் இங்கே வரும்போதே ஒரு மாரியம்மன் திருவிழா இங்கே நடந்துட்டு இருக்குது, அந்த மாரியம்மன் திருவிழாவுக்கு கால்நடை திருவிழாவாகவும் நடக்குதுன்னு சொல்லி. அப்படி தான் எவால்வ் ஆகும். ஒரு கோயில் இருக்கும், அந்த கோயிலுக்கு தேர் நடக்கும்போது வந்து வண்டியில் வர்றவங்க, ஓய் உன்னோட மாடு நல்லா இருக்கு, என்னோட மாடு நல்லா இருக்கு, இப்போ காரை கொண்டு நிறுத்தி ஒரு கல்யாண மண்டபத்தில் நம்மளாம் பேசிக்கிற மாதிரி, எப்போ இந்த கார் வாங்கினீங்க, கொடுத்துட்றீங்களா? ஆமாம் மாப்பிள்ள இந்த காரை